குறிப்பா வந்து அந்த குஜராத்ல பில்கிஸ் பானுவோட விஷயம் 2002 குஜராத் கலவரத்துல வந்து அந்த அது ஒரு அந்த சிறுபான்மையினர் மேல உள்ள தாக்குதலா வந்தது. அப்ப பில்கிஸ் பானுங்கிற அந்த லேடி வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமா தப்பி போகும்போது வந்து 14 பெண்கள் வந்து கொல்லப்படுறாங்க, 14 பேர் கொல்லப்படுறாங்க. அவங்களுடைய 3 வயசு குழந்தை வந்து காலை பிடிச்சு தலையை வந்து கல்லில் அடிச்சு கொள்றாங்க. அந்த லேடி வந்து ஒரு கும்பலால வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க மதத்தை வச்சு மக்களை பிரிக்க பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் ஆக்டிவிஸ்டும் இடதுசாரிகளும் அதை இணைக்க பாக்குறாங்க. அந்த இதுதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தோழர் பேசும்போது செல்லமா சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்துல இதுதான் அது வந்து முஸ்லீம் இந்துங்கிற பிரச்சனையை கொண்டு வராங்க. தமிழ்நாடு வந்து பெரியார் மண், திராவிட மண், அதனால வந்து அந்த பிரிவினையை அவங்க வந்து ஏத்துக்காம அவங்க இணைக்க பாக்குறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தேர்தல்லையும் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை வந்து பார்லிமெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு சட்ட மசோதா அது ஒரு பரபரப்பா ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்தது. கருப்பு சட்டை போட்டு சட்ட மசோதாவை எரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள், அதாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம இப்ப புதிய கட்சிகளோட தொடக்கம், பழைய கட்சிகள், இப்ப இது எல்லாமே சேர்ந்து இது வந்து முதல் தேர்தல் அப்படின்ற ஒரு இதுலதான் இப்ப போயிட்டு இருக்கு. அப்படின்னு பாக்குறப்ப இப்ப ஓட்டு பிரிவினை வந்து இங்க இருக்குமா? ஓட்டு சிதறல் வந்து இருக்குமா? இப்ப தாவேகா வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சு இப்ப போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைடும் சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ராமதாஸ் அவர்கள் அங்க போயிட்டாங்க, அன்புமணி அவர்கள் இது என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்க, இவங்க வந்து அஇஅதிமுகவுக்கு போயிட்டாங்க. இப்ப இது மாதிரியான சூழல்கள் எல்லாம் சீமான் வந்து ஆல்ரெடி எப்படி பண்ணாரோ அதே மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. இப்ப சீமானுக்கு வந்து அன்றைய காலகட்டங்கள் வந்து இளைஞர்களோட இது வந்து அதிகமா இருந்துச்சுன்னுன்றது ஒரு பேசு பொருளா இருந்தது. ஆனா இப்ப வந்து தாவேக விஜய் வந்த பிறகு இளைஞர்களோட ஓட்டு வந்து அதிகமாக விஜய்க்கு வரும் அப்படின்ற ஒரு பாணிலையும் மக்கள் பேசுறாங்க. இப்ப அந்த ஓட்டு சிதறல் அப்படின்றது எப்படி மேம் இருக்கும்? தாவேகா வந்ததுனால கண்டிப்பா ஓட்டு சிதறல் இருக்கும். தாவேகா தொடக்கத்துல வரும்போது வந்து பலர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பெரிய அளவுக்கு எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா அனுபவம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவோட தலைவர் விஜய்க்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை. ஏதாவது அரசியல் ரீதியா ஏதாவது கேள்வி கேட்டா கூட சரியா பதில் சொல்ல முடியாது. அவருடைய பிரச்சாரத்துல பாக்குறோம் நம்ம. அவர் எங்க பிரச்சாரம் பண்ணாலும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றாரே ஒழிய அரசியல் ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ அது மக்களுடைய பிரச்சனையை பத்தி அவர் பேசல. ஆனாலும் இன்னைக்கு அவர் பின்னாடி போகக்கூடிய அந்த கூட்டத்தை மக்கள் வந்து அவருக்கு காருக்கு பின்னாடி போகக்கூடியது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த கூட்டத்துக்கும் அரசியல் அறிவு இல்லை. அதனால அரசியல் இல்லாம இன்னைக்கு வந்து அந்த சினிமால பார்த்த அந்த ஹீரோ அவருக்கு பின்னாடி போறாங்க. அதனால இளைஞர்களுடைய வாக்குகள் கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு சினிமா பிம்பத்துல அவர் வந்து கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதரா தான் இருக்காரு. அப்படிதான் இருக்குது. ஆனாலும் அரசியல் ரீதியா செய்தியாளர்களை அதிகமா சந்திக்கல அப்படின்றதும் நிறைய அரசியல் தலைவர்கள்ல இருந்து வட்டாரங்கள்ல இருந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி அரசியல் தெரிந்தவர்களும் அதை வந்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இதுவரை செய்தியாளரை சந்திக்கல, செய்தியாளர் சந்திப்புக்கு பயப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? ஏதாவது நம்மளே பாக்குறோம் தானே, அவர் செய்தியாளர்களை பாக்கல. ஏதாவது விஷயம் இருந்தா தானே பேச முடியும். அவர் எங்கேயாவது போயிட்டு மக்களை சந்திச்சு மக்கள் சொன்ன பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னா, இந்த பிரச்சனை இப்போ மதுரைக்கு போன இந்த பிரச்சனை இருந்தது, அதை விழுப்புரம் போன இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்ல. அல்லது வந்து நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சில கொள்கைகளே இவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலோ, அல்லது அவங்க கொண்டு வரக்கூடிய ஏதாவது மசோதா எதாவது அவருக்கு கருத்து சொல்லணும்னா கூட சொல்லலாம். ஆனா அப்படி எதுவுமே எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்த பட்சத்துல அவர் வந்து சொல்லி இருந்திருக்கலாம். அது அந்த மாதிரி பெரிய அளவுக்கு எதுவுமே அவர் பேசாதனால பிரஸ் மீட் வைக்கிறதுக்கோ எதுவுமே அவருக்கு தேவையும் இருக்காது. ஆனா ஓட்டு பிரிக்கிறதுங்கிறது யதார்த்தத்துல இதே கருத்துல லில்லி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து தோழர் லில்லி சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2006 விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வரும்போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவரு ஒரு 8% பிளஸ் வாங்கினாரு. அந்த 8% ஓட்லேயே உங்களுக்கு வந்து
என்னன்னா வந்து அன்னைக்கு நடந்த எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி ஒரு மாதிரி பார்டர்ல ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க வர முடிஞ்சது. மற்ற கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் வந்து டிஎம்கேயே ஆட்சி அமைக்க முடிஞ்சது 8% வாங்கும்போதே. இன்னைக்கு வந்து தாவேக்காவை சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து 16%ன்றாங்க, 18%ன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கும் பிரியலாம், டிஎம்கேக்கும் பிரியலாம். அப்புறம் நாம் தமிழர் கட்சிகள்ல இருந்தும் வந்து அதிகமான ஓட்டுங்க வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி இப்ப நடக்கிற தேர்தல் வந்து ஒரு புது மாதிரியா இருக்கு, புதுசா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு கணிக்க முடியாத லெவல்ல இருந்தா கூட வந்து கடைசியா டிஎம்கே இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை பெண்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய பட்டியலே போடலாம். அந்த இதில் வந்து முன்னுக்கு லீடிங்கில் இருக்கிறது வந்து திமுக அப்படின்றது மக்கள் மத்தியில் கொஞ்சம் பெருவாரியாக பேசப்படுகிறது. அப்போ புதுசா ஆரம்பிச்சதுனால அவர்கள் வந்து கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். ஆனா வந்து பெருவாரியான வாக்குகள் இங்க கிடைப்பதற்கான இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய நலத்திட்டங்கள் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால சொல்ல முடியும். ஓகே ஓகே மேம். பிஜேபி ஏன் வரக்கூடாது? பிஜேபி அப்படி வந்தா தமிழ்நாட்டுல எந்தெந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்? அதுல பெண்கள் வந்து எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்படுவார்கள்? பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்? பிஜேபி வந்து நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும், சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டீங்கன்னாலும் பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி இன்னைக்கு வடநாட்டுல அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல்களும், அதாவது மக்கள் வந்து படிச்சிடக்கூடாது, விவரம் தெரிஞ்சிடக்கூடாது, மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருக்கணும், அவங்க செய்யறதுக்கெல்லாம் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரியான அதுதான் வடநாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வந்து அப்ப வந்து வட மாநிலங்கள்ல அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் வந்து நம்பிக்கிட்டே வந்து அவங்க முடக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து அவங்க இதிகாசங்கள்லயும் மகாபாரதம் ராமாயணத்துல நடந்த விஷயங்களை அத உண்மையா சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப வந்து அது என்ன யானைக்கு உரியதை வந்து பிள்ளையாருக்கு நாங்க அன்னைக்கே வந்து இந்த மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் அன்னைக்கே நாங்க பண்ணிட்டோம், மகாபாரத காலத்திலேயே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மந்திரிகளாகட்டும் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசிக்கிட்டு வராங்க. அதாவது இதிகாசம்னா நம்ம ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா இன்னைக்கு வந்து அது உண்மையாகவே நடந்த நிகழ்ச்சியா மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுல உள்ள நிகழ்ச்சிகள்ல உண்மையாவே நடந்ததா மக்கள் வந்து நம்புற அளவு இன்னைக்கு மந்திரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய பிரதமரோ யாரோ மற்றவங்க வந்து அமித்ஷாவோ அதை வந்து கண்டிக்கிறதோ இல்லை அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றதோ அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் வந்து பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்க அயோத்தியில வந்து மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டினாங்க. அதுக்கு எத்தனை வருஷமா எவ்வளோ மனித உயிர்கள் பலியானாங்க, எவ்வளோ இடங்கள் வந்து இஸ்லாமியர்களோட இடங்கள் வந்து போச்சு, அங்கே இருந்த கடைகள் எல்லாம் எப்படி வந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கு வந்து நிலங்களை ஆர்ஜிதம் பண்ணாங்க. அதே இதை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து அவங்க கணக்கு வச்சு திருப்பரங்குன்றத்தை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. துரதிர்ஷ்டவசமா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாவோ என்னவோ அந்த திருப்பரங்குன்ற விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து போகலை. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒற்றுமையாக இருந்து எதிர்த்தாங்க.
அதனால வந்து அவங்க வந்து வர முடியாது, தமிழ்நாட்டுல காலூன்ற முடியாது. அவங்க கால் ஊன்ற முடியல அப்படின்றதுனால தானே இப்படி ஒரு இதையே இதையே எடுத்து பண்றாங்க. ஆமா, இதையே எடுத்துட்டு வராங்க. ஆனா இதனால எல்லாம் தான் நம்ம வந்து பிஜேபி வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு மதம் திருப்பரங்குன்றனாலே தெரியக்கூடிய ஒரு விஷயம், அங்க வந்து முருகர் கோவில்ல இவங்க வந்து விளக்கு செய்த ஏத்தணும். சம்பவம் தான் அங்க ஒரு இல்ல, மத BJP கலவரத்தை ஏற்படுத்தி. மேம் லில்லி மேம், நீங்க உங்களுடைய கருத்தை வந்து அதாவது ஆமா அதாவது பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல குறிப்பா வந்து நீங்க 2020 வந்து விவசாயிகள் போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அப்போ ஒன்றிய அரசுல வந்து மோடி தலைமையிலான அரசு தான் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்கள் வந்து மசோதா சட்டமாக்கப்பட்டுட்டு அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உட்பட அத்தனையும் வந்து கார்பரேட் கைக்கு போயிடும். விவசாயத்தை அழிப்பது அவங்க நோக்கம் கிடையாது, ஆனா கார்பரேட் கையில கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்ப அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து விவசாயிகள் முறியடிச்சாங்கன்னு வச்சுங்க, அந்த மசோதாவை அந்த சட்டத்தை முறியடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய வேளாண் பொருட்களுக்கு 0% வரை இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு, அது பால் ப்ராடக்ட் இருக்கலாம், அல்லது பருத்தி இருக்கலாம், அல்லது நெய் இருக்கலாம், என்ன இறக்குமதி செய்தாலும் அதுக்கு வரி கிடையாது. வரி கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னு சொன்னா, குறைந்த விலைக்கு இங்க விலை போகும். வரிதான் நமக்கு கணிசமா போறது. ஆனா அதே நேரத்துல நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் வந்து 18% வரி. அப்ப நம்ம அங்க கொண்டு விற்கும் போது அந்த வரியோட சேர்த்து நம்முடைய விலை அதிகமாக்கும் பொருட்களுக்கு. அதனால அது கன்சியூமர் வாங்க மாட்டாங்க, மக்கள் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அது ஒரு முக்கியமான காரணம். விவசாயிகளுக்கு விரோதமான அரசு அப்படிங்கறது அதுல ப்ரூவ் பண்ண. விவசாயிகளுக்கு விரோதமான அரசு அப்ப இது வந்துச்சு அப்படின்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைத்தால் கார்பரேட் கைக்கு வந்து நிலத்தை கொடுக்கறதும், அத இந்த என்ன சொல்றது, என்ன நம்ம விதைக்கணும், என்ன பயிரிடணும், எப்ப அறுவடை பண்ணணும், எல்லாமே வந்து கார்பரேட் டிசைட் பண்ற மாதிரி. ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும், பிஜேபி ஆட்சி அமைக்குது அப்படின்றது அடுத்த விஷயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தாலே அது பிஜேபி ஆட்சி அமைக்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக முகமுடியை போட்டுட்டு தான் வந்து பிஜேபி வந்துட்டு இருக்கு. அவங்க கட்சியை அடகு வைத்துதானே அவங்ககிட்ட வந்து இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து அமைப்பாக்கப்படாத தொழிலாளருடைய பிரச்சனைங்கிறது இன்னைக்கு பெருசா இருக்குது. அமைப்பாக்கப்படாத தொழிலாளர்கள்னா வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, பூ விற்கிறவங்க, உப்பளத்துல வேலை செய்யக்கூடியவங்க, கட்டிட தொழிலாளர்கள், நரிக்குறவர்கள், இப்படி சின்ன சின்ன வேலைகள் ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்னு சொல்லி அவங்களுடைய 21 சட்டத்தை, நலச்சட்டத்தை 4 தொகுப்பு சட்டமா கொண்டு வந்து 4 தொகுப்பு சட்டங்களும் வந்து கார்பரேட்டுகளுக்கு வழி செய்யக்கூடிய, என்ன அதிகமா சுரண்டுறதுக்கோ அல்லது சம்பளத்தை குறைக்கிறதுக்கோ வேலை நேரத்தை அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அமைப்பாக்கப்படாத தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு அரசாதான் இன்னைக்கு பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. இதையும் தாண்டி நீங்க பெண்கள் விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விசிபிளா தெரியக்கூடியது என்னன்னு சொன்னால், குறிப்பா வந்து அந்த குஜராத்ல பில்கிஸ் பானுவோட விஷயம். 2002 குஜராத் கலவரத்துல வந்து அது ஒரு சிறுபான்மையினர் மேல உள்ள தாக்குதலா வந்தது. அப்ப பில்கிஸ் பானுங்கிற அந்த லேடி வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமா தப்பி போகும்போது வந்து 14 பெண்கள் வந்து கொல்லப்படுறாங்க, 14 பேர் கொல்லப்படுறாங்க. அவங்களுடைய 3 வயசு குழந்தை வந்து காலை பிடிச்சு தலையை வந்து கல்லில் அடிச்சு கொள்றாங்க. அந்த லேடி வந்து ஒரு கும்பலால வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த நாளே வந்து அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணல. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, கடைசியா வந்து 11 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அவங்க 11 பேரும் நன்னடத்தை காரணமா வந்து விடுவிக்கப்படுறாங்க. வரவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்கக்கூடியது பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் வரவேற்கிறாங்க. குற்றவாளிக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது மரியாதையாக அவர்கள் இது ஒண்ணு அப்படின்றத அவங்க காட்டுறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு இது மாதிரியான இது மட்டும் இல்ல, நீங்க ஜம்மு காஷ்மீர்ல ஆசிஃபாங்கிற 8 வயசு குழந்தை தூக்கி கொஞ்சம் கூடிய குழந்தை, அந்த குழந்தை 6 பேரால வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பாஜக வாய் திறந்து எதுவும் சொல்லல. அது கோர்ட்ல ஹாத்ரஸ்ல நடந்த ஹாத்ரஸ்ல அது 4 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, 3 பேருக்கு கொடுத்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க, ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என்னன்னா, மணிப்பூர்ல நம்ம பார்த்தோம். மணிப்பூர்ல வந்து அந்த குக்கி இன மக்களுக்கும் மெய்த்தி இன மக்களுக்கும் உள்ள அந்த போராட்டத்துல வந்து பெண்கள் வந்து
நிர்வாணமாக்கப்பட்டு தெருவழியை இழுத்துட்டு போகும்போது கூட நம்முடைய பிரதமர் பாஜகவோட தலைவர் பிரதமர் மோடி அவங்க வாயை திறக்கல. அங்க அவ்வளவு கலவரம், துப்பாக்கி சூடு, வெட்டுறாங்க, கொல்றாங்க, ஒரு இன மக்களையே அழிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் கேட்க அது நிறுத்துறதுக்கு எதுவுமே பண்ணலங்கிறது தான். இதுவரைக்கும் விவசாயிகள் போராடும் போது பக்கத்துலதான் அங்க நின்று எட்டி பார்த்தா தெரியும் அவருக்கு டெல்லியில தான் போராடுறாங்க. ஆனா அவங்கள டெல்லிக்குள்ள வரவிடாம போராடும் போது கூட போய் பார்க்கல. அதே போல இந்த 4 சட்டங்க தொகுப்பு சட்டம் கொண்டு வரும்போது கொரோனா டைம்ல அதை விவாதத்துக்கு உள்படுத்தாம யார் யார் இதுன்னா கையை தூக்கி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு போறாரு. பெண்களுக்கு எதிராக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மதத்தின் பெயரால நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னால சமம், சமத்துவம், சகோதரத்துவம், யாருக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு சட்டத்துல கொடுத்த உரிமை. ஆனா இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்துல எதாவது மாத்த முடியுமோ மாத்துறதுக்கு இவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மதத்தை வச்சு மக்களை பிரிக்க பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் ஆக்டிவிஸ்டும் இடதுசாரிகளும் அதை இணைக்க பாக்குறாங்க. அந்த இதுதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தோழர் பேசும்போது செல்லமா சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்துல இதுதான் அது முஸ்லீம் இந்துங்கிற பிரச்சனையை கொண்டு வராங்க. தமிழ்நாடு பெரியார் மண், திராவிட மண், அதனால அந்த பிரிவினைய அவங்க ஏத்துக்காம அவங்க இணைக்க பாக்குறாங்க. அதனாலதான் சொல்றோம் இது ஒரு பெரிய ஜீரோ பிஜேபி அந்த இயக்கத்தை கிட்டத்தட்ட அவங்க 27 தொகுதியில நிக்கிறாங்க. இன்னும் கூட்டணி கட்சிகள் ஒரு 5 தொகுதியில நிக்கிறாங்க. அவங்க யாருமே கிட்டத்தட்ட 32 நிக்கிறாங்க. இந்த மாதிரி தோழர் லில்லி சொன்ன மாதிரி இத்தனை விஷயங்கள் மக்கள் விரோதமான சக்தி பிஜேபி, தீய சக்தி பிஜேபி. இந்த தீய சக்தி தமிழ்நாட்டுல எக்காரணத்தை கொண்டும் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க சொல்றோம் ஜீரோ பிஜேபி. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஜீரோவை பரிசாக பெற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் செல்வார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதுல பிஜேபி வரக்கூடாது அப்படின்றது இந்த ஜீரோ பிஜேபி. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா தாவேக்கா இன்னைக்கு வந்திருக்காங்க ஃபீல்டுக்கு. தாவேக்கா வரட்டும், யாருனாவும் வரலாம், அரசியலுக்கு போட்டி போடலாம், முதலமைச்சர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், யாருனாவும் ஆகலாம். ஆனா இவங்க அந்த கத்துக்கிட்டு வரணும், சில விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை என்ன இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்க களத்துல நிக்கணும்ல. ஆமா, அதை அவங்க தெரிஞ்சுட்டு வரட்டும். அதனால அதுக்குள்ள டைம் எடுத்து நிதானமா எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்கன்னா நல்லது, நம்ம அதை வரவேற்கிறோம். ஆனா வந்த உடனே எனக்கு இவங்க அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இதேதான் திருப்பி திருப்பி சொல்றாங்களே ஒழிய ஆனா என்ன விஷயம்னு சொல்லி விஷயத்த பேசாம இருக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு திமுக கூட்டணிக்கு நம்ம ஏன் வாக்களிக்கணும், அதுலதான் எனக்கு இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இருக்காங்க. ஏன் வாக்களிக்கணும்னு நான் பாக்குறேன்னு சொன்னா அவங்க மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்கறாங்க. 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறது பெண்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. ஒண்ணு. இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரேஷன் பொருட்கள் தட்டு தடங்கள் இல்லாம ரொம்ப கரெக்டா வருது. அது அரிசி உள்பட எல்லாமே நல்ல பொருட்களா கிடைக்குது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க. அதே போல ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. நிறைய சைக்கிள் முன்னாடி கொடுத்தாங்க, இப்ப லேப்டாப் கொடுக்குறாங்க. அரசு ஸ்கூல் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது 1000 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் கல்வியை வளர்த்தெடுக்கிறதுக்கு, படிப்பு இவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன அந்த கூட்டத்தை இன்னைக்கு அறிவு கொடுக்குற அளவுக்கு கல்வி கொடுக்கறது இந்த திராவிட திமுக அரசு இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க. இப்படி நிறைய செய்துட்டு இருக்காங்க அவங்க, நமக்கே தெரியாம. தோழர் அதோட சேர்த்து இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம், அப்புறம் விடியல் பெண்கள் விடியல் பயணம், அது மாதிரி நிறைய சொல்லி நிறைய செய்யறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இதுதான் மக்களுக்கான சேவை. அதாவது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்ங்கிறது ஏழை மக்களுக்கு செய்யணும். அது நம்ம தவிர்க்க முடியாது. இலவசம் இலவசம்னு கிண்டல் பண்றாங்க, அப்படி இல்லை, அது அவங்களுடைய உரிமை. ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்து மேல வர்றதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அதனால அதை நாங்க வரவேற்போம். அந்த இதெல்லாம் இன்னும் சில விஷயங்கள் அவங்க நல்லா செய்வாங்க, செய்யணும். நாங்களும் பெண்கள் அமைப்பு சார்பா நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கோம். பெண்களுடைய அதாவது பெண்களுக்கு ஏதாவது தீமை நடக்கும் போது நம்ம குரல் கொடுக்கறத விட அது நடக்காம அவங்க மீது வன்முறை நிகழா வண்ணம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பாதுகாப்பு குழு, கண்காணிப்பு குழு, புகார் குழு எல்லாம் அமைக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் செய்யும் போது பெண்களோட நிலைமை இன்னும் மாறும். ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. வட இந்தியாவை பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாடை தாண்டி வடக்க காலை எட்டி வச்சுட்டோம்னு சொன்னா அது பெண்கள் பெண்களாவே மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு ஜடமா தான் பாக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை.
இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜீரோ பிஜேபிங்கிற அந்த இயக்கத்தை வந்து வெற்றிகரமா நடத்தணும். நாங்களும் அந்த இயக்கத்துல பங்கெடுக்கிறோம். மிக சிறப்பா நடக்கும். ரொம்ப நன்றி. அதோட ரொம்ப நன்றி இன்னைக்கு மேம். அதே மாதிரி இப்ப நான் கேட்டதுல இருந்து நீங்க அந்த ஓட்டு சிதறலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சி அமைத்தால் அவர்கள் மதக்கலவரத்தையும் ஒரு பாகுபாடான ஒரு சூழலையும் தான் உருவாகும். அதற்கு மேல புதிய புதிய பிரச்சனைகள், விவசாயிகள் வந்து ஃபுல்லாவே கார்ப்பரேட்டுக்கு போயிடும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்தீங்க. மேடம், நீங்க சொல்ல விரும்புனீங்க எதுனும் சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலமா திகழுது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலேயே அதுக்குதானே தொழில்துறையில சரி, வருமானத்துல சொன்னார். இது வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கான இதுல என்ன பியூட்டின்னு சொன்னா ஒன்றிய அரசோட உதவி இல்லாமல் வருது. ஏன்னா அவங்க எதுவுமே கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி அவங்க கொடுக்கறது இல்ல, பேரிடர் நிதி கொடுக்கறது இல்ல. இன்னும் சொல்ல போனா விவசாயிகளுக்கும் எதுவும் வந்து இப்போ ஒரு புதுசா சொல்லிருக்காங்களே, அதாவது நெல்லுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கடிதம் வந்திருக்குது. ஆமா ஆமா, அதாவது இந்த மாநில அரசு கொடுக்கக்கூடிய மானியம் கொடுக்க கூடாதுன்னு. அதுதானே சொல்றாங்க. விவசாயிகளுக்கே வந்து அந்த 3 மசோதா எழுப்புனதுல இருந்து கொண்டு வந்ததுல இருந்து அது வந்து கார்பரேட்டுக்கு தான் போகணும் அப்படின்றதுல இங்க பாதிப்பு, விவசாயம் வந்து எவ்வளவு பாதிப்பு அடையும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதையும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஜீரோ பிஜேபி அப்படின்ற இயக்கம் வரவே கூட சிறப்பா நடக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து நீங்க நல்லா சொன்னீங்க. நாங்க தினமுமே அந்த பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நிக்கிறாங்க பிஜேபி சார்பில். எக்காரணத்தை முன்னிட்டும் அவங்க வந்துடக்கூடாதுன்னு நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சரிங்க மேம், சரிங்க மேம், ரொம்ப நன்றி. நீங்க பெண்களுக்காக மேலும் மேலும் குரல் கொடுக்கணும் அப்படின்றது நாங்க விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.